விஜய் தன்னோட அரசியல் கட்சியை பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிச்சிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு எந்த பொது நிகழ்வுக்கும் கலந்துக்கல. அரசியல் நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கலனாலும் CAA சட்டம் அமலுக்கு வரும் என்று செய்தி வெளியான பொழுது அது குறித்து அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கை 2 விதமான விமர்சனங்களை பெற்றாலும் தன்னோட நிலைப்பாட்டை அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில 10ஆம் வகுப்பு மற்றும் 12வது வகுப்பில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு சான்றிதழையும் வழங்க இருக்காரு. இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டை போல இல்லாம 2 கட்டங்களாக நடைபெற இருக்கு. கடந்த ஆண்டு சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக மேடையில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதை தவிர்க்கும் விதமாக இந்த ஆண்டு 2 கட்டமாக இந்த விழாவை நடத்த முடிவு செய்திருக்காரு விஜய். அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் விஜய் சுமார் 10 நிமிடம் உரையாற்றினார். இதுல காமராஜர், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள்னு தெரிவிச்சிருந்தாரு. இதன் பிறகு எந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாலும் நடிகர் விஜய் அரசியல் பற்றி பேசல. அதனால தற்பொழுது நடைபெற இருக்கிற நிகழ்ச்சி மீது எல்லாரோட கவனமும் திரும்பி இருக்கு. இதுல நடிகர் விஜய் கண்டிப்பாக அரசியல் பற்றி பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதிலும் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை அவருடைய பேச்சு இருக்கும் எனவும் அதுல சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது.